டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ்ல இந்த கொஸ்டின் பெர்சன்டேஜ் எழுதி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. பட் நீங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தோன்னே குயிக்கா அந்த சம் சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஒரு பாக்டீரியாவோட எண்ணிக்கை ஆரம்பத்துல 20,000, முதல் 1 மணி நேரத்துல அதோட வளர்ச்சி 5% அதிகரிக்குது. இரண்டாவது 1 மணி நேரத்துல அதோட வளர்ச்சி 12% குறையுது. மூன்றாவது 1 மணி நேரத்துல அந்த வளர்ச்சி 10% அதிகரிக்குதுன்னா 3 மணி நேரத்துக்கு பிறகு அந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை என்னவா இருக்குன்னு கேட்கிறாங்க. ஸோ இது பாக்டீரியா மட்டும் இல்ல, ஒரு பொருளுடைய மதிப்பு, ஒரு இயந்திரத்தின் மதிப்பு, ஈவன் மக்கள் தொகை கணக்கு கூட நம்ம இதே ட்ரிக் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026 ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் கிளாஸஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு பாக்டீரியாவோட எண்ணிக்கை ஆரம்பத்துல 20,000 அப்படியே ரைட் பண்ணிக்காங்க. 20,000 இன்ட்டு முதல் 1 மணி நேரத்துல 5% அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. 5% எப்படி எழுதுவோம்? 5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். அப்படியே 5ஆல கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 20 வரும். ஸோ இந்த 20 பேஸ் வேல்யூ அப்படியே போட்டுக்காங்க 20. ஸோ உங்க நியூமரேட்டர்ல இங்க பாருங்க அதிகரிக்குன்னு சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்களா? இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். 20 + 1 21 இன்ட்டு ஸோ இங்க பாருங்க 12% குறையுது. ஸோ 12% எப்படி எழுதுவோம்? 12 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ அப்படியே 4ஆல் கேன்சல் பண்ணா 3 வகுத்தல் 25 வரும். ஸோ பேஸ் வேல்யூ டினாமினேட்டர்ல அப்படியே காமனா போட்டுவாங்க. எப்பவுமே டினாமினேட்டர்ல காமனா போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இங்க வந்து குறையுதுன்னு சொன்னா டிக்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப 25ல 3 போச்சுன்னா 22. நெக்ஸ்ட் 10% அதிகரிக்குது. 10% எழுதுவோம். 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். 0 வகுத்தல் கேன்சல் ஆகிற பேலன்ஸ் இருக்கு 1 வகுத்தல் 10. ஸோ டினாமினேட்டர்ல 10 அப்படியே போட்டுவாங்க. இங்க பாருங்க அதிகரிக்குது. அப்ப என்ன பண்ணும்? 2ஐயும் கூட்டிக்கணும். 10 + 1 11. ஸோ நெக்ஸ்ட் இங்க ஒரு 2 0 இருக்கு. இந்த 2 0க்கு அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 200 25ஆல கேன்சல் பண்ணா 8 டைம் வரும். ஸோ இங்க 22 2ஆல கேன்சல் பண்ணுமா 11. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 8 இன்ட்டு 21 இன்ட்டு 11 இன்ட்டு 11. ஸோ இதை அப்படியே பெருக்குனீங்கன்னா 20,328. ஸோ அப்போ 3 மணி நேரத்துக்கு பிறகு அந்த பேக்கோட எண்ணிக்கை பார்த்தோம்னா 20,328. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணாமே போடலாம், அதை பெருக்காமே கூட போடலாம். இங்க பாருங்க ஆப்ஷன்ல கடைசி டிஜிட் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. 8 2 6 4 இருக்குது. ஸோ பெருக்கு இங்க பாருங்க 1 × 8 8, 8 × 1 8, 8 × 1 8 தான் வரும். அப்போ 8ஆல தான் முடியும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.